ஜெனீவாவில் உள்ள ஈரான் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட ஈரான் இஸ்ரேல் குண்டுவெடிப்பால் உள்ள இது சர்வதேச நாடுகளின் ஐநா இதுக்கு தீவிர விவாதிக்கும் சர்வதேச விவகாரம் பண்ணவும் இது மனித உரிமை சட்டத்தினும் அமைதியை விரும்புவதாக அவர் அருகிலுள்ள ஒரு நகருக்கு ஆனது என்று இது சர்வதேச நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இது பள்ளியில் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய தருணத்தில் இது ஐநா தீவிர விசாரணையில் இதை விவாதிக்க வேண்டும். இது ஈரானின் ஜெனீவாவில் உள்ள ஈரானில் அப்பாவி குழந்தைகளை பள்ளியில் சென்றுள்ள குழந்தைகளை பள்ளியில் அடித்து நாசமாக்கிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலால் ஈரான் பள்ளியில் அடிப்பது இதை நாங்கள் செய்யவில்லை என்று மழுப்பிக் கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷும் ஈரான் அதிபரும் இதை சரியான தண்டனை ஐநா சபை முடிவு ஐநா சபையில் உள்ள தூதர் ஈரானில் உள்ள தூதர் இதை அதிகமாக கண்டித்து இருக்கிறார். இது இப்போ போர் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தொடங்கி என்றால் இது ரொம்ப தீவிரமடைஞ்சு இப்போ 10 நாள் 10 நாள் ஒத்துழைப்பு வச்சிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு ஈரான் ஒருபோதும் எங்களிடம் பேச்சுவார்த்தையில் அவங்க வரவில்லை என்றே கூறுகிறார்கள். ஈரான் இதற்கு முன்னும் 2 வார்த்தை பேச்சுவார்த்தை வரேன்னு சொல்லி தான் எங்களுடைய முக்கிய தலைவர்கள்லாம் கொன்று குவித்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்துவது போல் நடத்துகிற மாதிரி இங்கே 10,000 சோல்டரை இறக்குறாங்க. ஈரானுக்கு இறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டே இது எப்படி இருக்குன்னாக்கா 2 பேருக்கு சமாதானம் கத்தியும் கோடாலியும் வெக்கல்ல வச்சுக்கிட்டு நான் சமாதானத்துக்கு வர்றேங்கிற மாதிரி அவர் காட்டி கொண்டு இருக்கிறாருன்னு ஈரான் தரப்பிலும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி உண்மையாகத்தான் ஈரானின் வான்வெளி பூரம் 1000 கோடி செலவில் ஒரு ஃப்ளைட்டை பறக்க விட்டு இருக்கிறது அமெரிக்கா. 10,000 சோல்டரை வச்சு தரைப்படைக்காண்டி அவங்க இறக்கிறதுக்கு தயார் பண்ணி கொண்டோம். 10,000 சோல்டரை ஈரானில் ஈரான் ஆக்கிரமிக்கிறதுக்காக வேண்டி ஆட்சியை மாற்ற அமைக்கிறதுக்காக வேண்டி அவங்கள ட்ரம்மு தயார்படுத்தி கொண்டிருக்கார். சோல்டரை ட்ரம்மு ட்ரோனு அணு ஆயுதம் எல்லாத்தையும் நிரப்பிக்கொண்டு அந்த காஸ்ட்லியான 10,000 கோடி ஒரு எக்ஸ்பென்ஸில் ஒரு ராக்கெட்டு உருவாக்கி அதில் ஈரானுக்கு இப்போ ஈரான் அங்கங்கே கன்னி வெடியும் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த வெடி கன்னி வெடி பதுக்கி வச்சிருக்கிறது. இவங்க போய் ஈஸியாக போய் அங்கே அடிச்சிட முடியாது. போகிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகும் நிலைமை கொண்டு இருக்கிறது. ஈரானுக்கு சரியான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஒன்றும் ஆயத்தமாகவில்லை. இவர் ப்ரெஸ் மீட்டிங்கில் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்களையும் ஈரான் அதை மறுக்கிறது. எங்களிடம் எந்த பேச்சுவார்த்தையும் கொண்டு வரவில்லை, சும்மா ஒரு தகவலுத்தம் பகிர்ந்து கொண்டோம் என்று ஈரான் சொல்லுகிறது. ஈரானை இவங்க என்ன நினச்சி அடிக்க போனாங்க, அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, நிறையா அணுசக்தி அதிகரிக்கிறாங்க. இவங்க அதிகம் அணுசக்தி வச்சுருந்தாக்கா இவங்களை நம்ம இவங்க பெரிய வல்லரசு நாடு ஆகிடுவாங்க. இவங்க அணு ஆயுத சக்தியை உருவாக்குற ஸ்தலத்தெல்லாம் நம்ம குண்டு போட்டு தகர்க்கணும் என்ற எண்ணத்தில் தான் இவங்க போர் தொடர்ந்தது. ஈஸியாக அடிச்சிடலாம், அடிச்சுட்டு அங்கே நம்மளோட ஃபேவரட்டான ஆள் அதிபராக்கி அங்கே உள்ள உள்ளாட்சியில் டொமஸ்டிக் ஆளுவலையை போட்டு அவங்கள நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலில் ஈராக்கெல்லாம் அப்படி தான் செஞ்சாங்க. அவங்க கண்ட்ரோல் ஆட்சி அமைச்சாங்க சதா ஹுசேனை கொண்டுட்டு. அதே மாதிரி ஈரானே செய்யலாம் என்று அவங்க ஆட்சி மாற்றம் செய்யலாண்டு
அது வந்து இவங்க பாட்ஷா பழக்கில இப்போ பின்வாங்கி கொண்டு இருக்கிறதுனால 5 நாள் நான் ஒத்தி வைக்கிறேன், 10 நாள் ஒத்தி வைக்கிறேன் என்று போர்களை வந்து திசை திருப்புகிறார் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப்புக்கே சப்போர்ட்டு வலு குறைஞ்சி கொண்டிருக்கு அமெரிக்கா. நீ எதுக்குடா அங்கே போய் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு உள்ள பிரச்சனை. ஈரானில் கார்கில்னு ஒரு ஐலாண்டு இந்த பாருங்கள், அந்த ஐலாண்டை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்து தரைப்படை இறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு டொனால்டு ட்ரம்ப்பு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் இவர் வந்து ரவுடிசியம் பண்ணிக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தயாராகல. இவர் எல்லாத்தையும் இராணுவ மிலிட்ரி சோல்டர்ஸ் எல்லாரையும் தயார் பண்ணிக்கிட்டு அந்த தரைப்படைக்க வேண்டி ஆக்கிரமித்துக்க வேண்டி முயற்சியும் செஞ்சு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்டாக்கா அது எப்படி ஈரான் ஏற்றுக்கொள்ளும்? அயர்லாண்டை இதை வந்து இப்போ வந்து பெட்ரோல் நிரப்புறதுக்கு வந்து தரையில் சிப்பு வந்து அந்த தரை அடிக்கும், ஆழம் இருக்காது. அதனால் இந்த அயர்லாண்டில் தான் ஷிப்புகள் வந்து போய் பெட்ரோலெல்லாம் வந்து ஏற்றி கொண்டு ஃபுல் பண்ணிக்கிட்டு வர்ற ஷிப்பு இந்த அயர்லாண்டை அடிக்கிறதுக்கு வேண்டி அமெரிக்கா திட்டம் போட்டிருக்குது. ரெண்டாவது வந்து இவங்க அணு ஆயுதம்லாம் இவங்க இந்த அணு ஆயுதத்தை வச்சு தான் இவங்க வந்து தயார் பண்ணுற ஒரு அயர்லாண்டு வச்சுருக்காங்க. இந்த அயர்லாண்டில் தான் எல்லாமே தயார் பண்ணுறாங்க. அணு ஆயுதம் இந்த மேலே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தான் தயார் பண்ணுறாங்க. அந்த அயர்லாண்டில் தான் இதையும் அடிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து திட்டம் திட்டது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பேச்சுவார்த்தைக்கு வரண்டு இந்த டொனால்டு ட்ரம்ப் மாற்றி பேசக்கூடியவர், அவர் யார் பேச்சையும் கேட்காதவர். அமெரிக்காலேயே வந்து எதிர்ப்பு நிலவி கொண்டு இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பெட்ரோல் அதிகரிக்கிறது, விலைவாசி அதிகரிக்கிறது, பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த காவாய் வழியாக தான் ஈரானுடைய அரபு கண்ட்ரி மற்ற மத்திய கிழக்கு மிடில் கண்ட்ரி எல்லாம் வந்து இந்த வழியாக தான் வர்றது. இது எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சிருக்கிறது. ஏதோ தெரிஞ்சு இவன் கூட்டாளி முறையில் ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், இந்தியாவுக்கு மட்டும் ஷிப்புகளை அனுமதிச்சிருக்கிறது. அதுவும் வந்து அதிகமாக நார்மலாக இல்லை, சண்டை உச்சக்கட்டில் இருக்கும்போது அது வந்து அதனால இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக பெட்ரோல் வந்து ஷிப்பு விடுமா செக் பண்ணி விடுறதுல இதில் வந்து இந்தியாவிலையும் பெட்ரோலு டீசல் வந்து அதிகரிக்கிறது. இருந்தாலும் இந்தியாவில் இப்போ வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் வந்து அது வந்து விலை 5 ரியாலோ 5 ரூபா 10 ரூபா ஏற்றாமல் வச்சிருக்கு. காரணம் என்னன்னாக்கா நமக்கே தெரியும், 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டாக்கா அதில் டாக்ஸியே வந்து 70 ரூபா காட்டும். டாக்ஸியில் தான் அவங்க இப்போ டாக்ஸி வரியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்க பெட்ரோலை வந்து ஒரே ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்தியாவிலையும் 10 ரூபா 20 ரூபா 130 140 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறது. சில கம்பெனி ஏற்றி வச்சிருக்கிறது. இந்தியன் ஆயில் கம்பெனிலாம் வந்து ஒரே ரேட்டில் போகுது. டாக்ஸி மத்திய கவர்மெண்ட் டாக்ஸி வரியில் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து விலைவாசி ஏறி பயங்கர ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இது வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஆட்சி அமைக்கும் போதே சொன்னார், எந்த நாட்டுக்கும் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம், அவங்கவுங்கள பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் பார்த்துக்குவாங்க, எந்த சண்டைக்கும் நாங்கள் எதிர்ப்பு தான் தெரிவிப்போம், சமாதானம் தான் படுத்துவோம்னு சொன்ன ஒரு ஆட்சி அமைக்கும் போது ஓட்டு கேட்டது அப்படித்தான். இப்போ வந்து இவர் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுங்கிறது வந்து ரொம்ப ஸ்டேட்டு, சென்னையோட சின்ன ஸ்டேட்டு, அவ்வளோ அதுக்கு பவர் கொடுக்கறது எல்லாம் அமெரிக்காவால் தான் அவனு வந்து இவ்வளோ ஆயுதங்கள் வருது. அதனால தான் இங்கே வந்து ஈரானுக்கு டோல்லாம் அணு ஆயுதம்லாம் ரஷ்யாவும் சப்போர்ட்டு பண்ணுது. ரஷ்யாவோட சப்போர்ட்டில் தான் ஈரானும் டோல்கள் வாங்குது. ஈரானு அதிகமாக தயார் பண்ணி வச்சிருக்கு. ஈரானை ஒழிக்க முடியாது,
ஈரானுக்கு இவங்க சோல்டர்ஸ் 10,000 20,000 வாங்கினாலும் இவங்களோட உயிர் சேதம் தான் ஆகும். வெளியில் நின்றுக்கிட்டு நீ அடிக்கலாம், கொல்லலாம், தடுக்கலாம். அவன் நாட்டு இது ஈராக் இல்லை, ஆப்கானிஸ்தான் இல்லை, நீங்கள் பூந்து அடிக்கிறதுக்கு சின்ன நாடு இல்லை. அவங்க 30 வருஷமாக தயார் நிலையில் இருக்கிறாங்க. எப்போயாவது அமெரிக்கா நம்ம நாட்டுக்கு வரோம், நம்ம நாட்டுக்கு அடிக்கணும் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. அதை மாதிரி ஈரானியர்கள் எவ்வளோ பேர் வெளியில் இப்போ துருக்கிங்க பாருங்கள், துருக்கி நாட்டு எல்லைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க போனாலும் இதை ஈரானை ஒழிக்க முடியாது. ஈரானை கொண்டிருப்பதா போரில் இருந்து தப்பித்து நிவாரணம் தேடும் புகலிடமாக இது சொல்கிறாங்க. அந்த மேலே பாருங்கள், எங்களை ஊடு சேதமாகிடும், எங்கள் உயிர் ஆபத்தாகிடும். இவங்க எல்லாம் துருக்கி எல்லைக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறாங்க. கமால் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். ஆட்சிக்கு எதிராக போராடிய அவர் கைதிலிருந்து நூல் இழையில் தப்பித்தார். பாதுகாப்பை தேடி போவாங்கள்ல, அடுத்த எல்லை துருக்கி எல்லைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க மூலியமாக தான் நியூஸுகள் வருது. ஏன் என்றால் அங்கே இன்டர்நெட் எல்லாம் முடங்கமாயிருக்கு. ஈரானில் கரண்ட்டு சப்ளை இல்லை, இன்டர்நெட்டு கிடையாது, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. இந்த போரால் எல்லாமே செப்பித்து போய் நிற்கிது. இந்த சண்டைகள் வரக்கூடிய சீக்கிரத்தில் சமாதானம் ஆகுனா தான் உலகத்துக்கு ஒரு புத்துணர்வு வரும். வேர்ல்டில் உள்ள நாடுகளுக்கு புத்துணர்வு வரும். இதில் மிடில் கிளாஸ் உள்ள அமெரிக்க சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, பஹ்ரைன் எல்லா நாட்டில் உள்ள வெளிநாட்டு இந்தியர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்க பிரச்சனைக்கு அதிகரித்தால் அவங்க ஊர்களுக்கும் பாதிப்பு வரும். ஏனென்றால் இப்போ ஈரான் அடிக்கிறது எல்லாம் கத்தார், குவைத்து, சவுதி, துபாயிலெல்லாம் என்ன செய்கிறாங்க என்றாக்க அமெரிக்க சலத்தையை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ உஷாராகி அமெரிக்க சலத்தை தானே அடிக்கிறாங்க. இவங்க மக்களோட மக்களாக ஹோட்டல்லையும் குடியிருப்புலையும் இவங்க சர்வசாதாரணமாக மக்களோட மக்கள் வாழ வந்துட்டாங்க அமெரிக்கர்கள். அப்போ ஈரான் எச்சரிச்சிருக்கிறது, நாங்கள் அமெரிக்க சலத்தை அடிக்கிறோம், இதுக்கு நீங்கள் தான் இடம் கொடுத்துருக்கங்க. அரபிக் கண்ட்ரிகள்லாம் எச்சரிச்சிருக்குது. அப்படி நீங்கள் ஹோட்டல்லையும் இடம் கொடுத்தா அங்கேயும் நாங்கள் அடிக்க தயங்க மாட்டோம். பொதுமக்களுக்கு உயிர் சேதம் வருவது என்றால் அது உங்களால் தான் என்று எச்சரிச்சிருக்கிறது ஈரான். அப்படிங்கும்போது அமெரிக்கர்கள் எல்லாம் மக்களோட மக்களாக உயிர் அந்த அமெரிக்க சலத்தை அடிக்கிறாங்க. அந்த அமெரிக்க அரபு நாட்டில் அவங்க எல்லாம் மெயினாக மக்களோட மக்களாக வந்துட்டாங்க, அங்கே தானே அடிப்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. இதில் இந்தியர்களுடைய வாழ்வாதாரமோ உயிருக்கு ஆபத்தும் நிலவ வாய்ப்பு இருக்கிறது.